ஒரு பெரிய அதிசயம் என்ன ஆதிரெட்டி அப்போ வந்து நம்ம பழைய சேனல்ல வந்து பார்த்துருக்கிற செல்ல பிள்ளைங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன ஒரு வருத்தம் ஆயிடுச்சுனாக்கா, அன்றைக்கி அப்பா கோயிலுக்கு வந்திருந்தப்போ என்னால் பார்க்க முடியல, மீட் பண்ண முடியல. நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா நான் வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அன்புக்காக தான் அவங்கள தேடி வந்தேன், யாருமே நான் தேடி போக மாட்டேன். உண்மையாகவே அவங்க அன்புக்காக எங்கள் பெங்களூரே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். எங்களுக்கு சொல்கிறது வார்த்தை இல்லை, கடைசியாக ஒரு நம்பிக்கை. எங்கள் அக்காங்க இங்கே காட்டாம உன்னை கூட்டிகிட்டு போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி என் செல்லம் என்னை கண்டுபிடிச்சிட்டான். வாட்டாங்கம்மே நீ பாருங்க, எங்கே காட்டாரம்மா டெய்லி வீடியோ பார்க்குற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி கண்ணே அப்படி காமிக்கிற பயமுறுத்து கண்ணு உருட்டி காட்டுற மாதிரி ஒரே சந்தோஷமா. ஏன்னா அந்த அன்பு அவங்க எப்பயுமே நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது நமக்கு காசு பண்ணுறது ரெண்டாவது விஷயம். அன்னைக்கு வந்து எனக்கு ஆதிரெட்டி அப்போ ஆறுதல் சொன்னார், தாயே நீ கவலைப்படாத, நீங்கள் எல்லாமே கடந்து வந்து ஜெயிக்குவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என் காதில் ஒழிச்சிட்டு இருந்தது. அந்த அன்புக்காக அவர் என்னை பார்க்க போயிட்டாருன்னு சொல்லி எனக்கு வீடு அட்ரஸ் இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து அவங்க கார் அட்ரஸ்ஸு எடுத்து கண்டுபிடிச்சி இந்த இடம் வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி ஆகிட்டு இருக்கு செல்லப்பிள்ளைங்களா. இது நம்ம ஆதிரெட்டி அப்பாவுடைய வீடு. பார்த்துருக்கு செல்லப்பிள்ளைங்களா. அம்மா எதுக்கு இங்கே வர்றாங்க அப்படின்னா இல்லை அவங்க வர்றாங்க வேணும்னா பாரு சிசி கேமரால பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்தா நீங்க தான் நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொன்னேன். பாதியில ஒரே வாட்டி அப்பா இல்ல இந்த வாட்டி கோயில் பண்ணுனாமா கோயில் பண்ணுங்க இல்ல நானே மருமகளும் 3 பேர் தான் வந்தாங்க. ஆமா ஆமா இதுக்கு எக்ஸாம் அந்த அப்பா யாருன்னா அதுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் மெசேஜ் ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த அன்பு உள்ளம் இவர் தான் அப்பா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட காரணம் அந்த அன்பு தான். ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கே யோசிக்குவாங்க. என்னை முதல் டைம் பார்த்த உடனே என் தாயை அன்பு மகளே இந்த 5000 குத்து மேலே வச்சு அன்னதானம் பண்ணும்போது முறை எனக்கு பண்ணார் பாரு அந்த நன்றி. அந்த நன்றிக்காக என் தாய் கும்பாபிஷேகத்துக்கு மாங்கல்யம் எடுத்து போடுமா, என் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்யம் அமைட்டுன்னு சொல்லி என் அம்மாவுக்கு முதல் முறையாக மாங்கல்யம் எடுத்து கொடுத்தாரு. அந்த பாசம் எங்கே இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு யாருமே தேடி போக மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா. நான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேடி வந்த ஒரு அன்பான குடும்பம், ஒரு அன்பு உள்ளம். என்னுடைய தகப்பனாராக நான் இந்த இடத்துல வந்து என் தாயாராக வந்து இங்கே பார்க்க வந்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க அன்புக்காக வந்தம்மா. எப்பயுமே ஒரு விஷயம் நடந்த அம்மா யார் என்ன சொல்லட்டுமா, உன் வழி எனக்கு போயிட்டே இரு, நீ கவலைப்படாதுன்னு அந்த சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனால் அந்த மனசு அவர்கிட்ட இருந்தது. கார் அட்ரஸ் வச்சு எப்படியும் கண்டுபிடிச்சி வெற்றிகரமாக இங்கே வந்துட்டோம். அப்பாவை பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக கூடிய விரைவில் அவங்க மருமகளுடைய வளகாப்புக்கு நான் வரணும். எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அடுத்தது நான் இந்த இடத்துல பாத வைக்கணும், அவங்களுடைய வளகாப்புக்கு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. சரி சொல்ல புரியுங்களா அப்பா, ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. சொல்லுங்க உங்களுடைய உங்களுக்கு எப்படி இருக்கு வந்ததுல பேசுங்க. சந்தோஷமா இருக்குது. சின்ன பையன் அப்பாவுடைய ஏன்னா ரொம்ப தவறு இருந்து நான் தந்துருக்கிறான். வணக்கம் சொல்லிட்டாங்கன்னு இவன் சொல்லியிருக்கான் செல்ல பிள்ளைங்களா. இல்லை காட்டார் அம்மா வராங்க அப்படின்னு. இல்லைடா அம்மா எப்படிதான் இங்கெல்லாம் வருவாங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இல்லை காட்டார் அம்மா தானே ஓடி வந்து எனக்கு கட் வச்சுட்டான் செல்ல பிள்ளைங்களா. வணக்கம் சொல்லிட்டாங்கன்னு. அம்மாவை எவ்வளோ பிடிக்கும், அம்மா எவ்வளோ சரி தெலுங்குல பேசுங்க. நமஸ்காரம் சொல்லுங்க. நமஸ்காரம். எல்லாரும் எப்படி
இருக்கீங்க தெலுங்குல கேளுங்க. ஓகே சூப்பர்மா. இந்த குட்டீஸ் நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில வரணும்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துங்க. ஓகே சொல்லுறீங்களா? எனக்கு நேரம் ஆச்சு. அப்புறம் அன்பு உள்ளங்கள் நிறைய பேர் வந்து என் அன்புக்காக மடிவாளர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா. அப்புறம் போது தாயே நீங்க அந்த அன்பு கொட்டிருக்கு நீங்க எதுவுமே சாப்பிடுவேன்